இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி, வன்னியர்களுக்கு அரசு வேலைகளிலே 15% இடஒதுக்கீடு கொடுப்பதாக உறுதியளித்தால் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க எந்த நிபந்தனையுமின்றி ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரங்களிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணியில் தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையிலே கூட்டணி மாறுவதற்கான கணக்குகளை பாமக செய்து வருகிறதோ என்று பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவோடு மீண்டும் கூட்டணி வைக்க பெரிதும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்புமணி ராமதாஸ் 15% இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுகவோடு கூட தாங்கள் கூட்டணி வைக்க தயார் என்று சொல்லியிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட உறுதிமொழியை திமுக கொடுக்குமா என்பது ஒரு புறம் இருக்க, திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் வன்னியர் எதிர்ப்பு கட்சிகளாக பார்க்கப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.